கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதுதான் நம்முடைய பெலன். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நம்முடைய வழிகள் செவையாயிருந்தால், அவருக்கு பிரியமாயிருந்தால், செவையாயிருந்தா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். ஆமென். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. உத்தமமா நடக்கிறோம் அப்படின்னா பத்திரமா இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. நீதிமானுக்கு துன்பங்கள் வருமா? வரும். வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவரே நின்று அவனை விடுவிப்பார். அது எல்லார் கண்களும் பார்க்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. நம்மளை யார் கவனிச்சு பாக்குறாங்களோ அவங்க அறிந்து கொள்வாங்க, இவங்க இந்த காரியத்துல அவ்வளவுதான், இதுக்கு மேல இவங்க எழுந்துக்கவே முடியாதுன்னு நினைச்சோமே, ஆனா ஆண்டவர் இவங்களோட இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே. அப்படி சொல்லிதான் என்ன செய்வாங்க, சத்ருவா இருக்கிறவங்க, பகைக்கிறவங்க, வெறுக்கிறவங்க, நமக்கு விரோதமா பல காரியங்களையும் செய்யறவங்க நம்மை பார்த்து பிரமித்து என்ன செய்வாங்க, ஐயோ இவங்களோடு கடவுள் இருக்கிறார், இவங்க நமக்காக ஜெபம் பண்ணா ஆண்டவர் அதை கேட்பார், நம்ம பிரச்சனையில இருந்து இவங்களை ஜெபிக்க வச்சு ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், இவங்களை நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது, பகைச்சுக்க கூடாது ஆமே என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, நம்மோடு கூட சமாதானத்துக்கு அவர்களே வருவார்கள். சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, சிஸ்டர் சிஸ்டர் இந்த மாதிரி பிரதர், இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பிரதர், அவளுக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர் என்று சொல்லி யார் பகைக்கிறார்களோ, யார் வெறுக்கிறார்களோ, யார் நம்மளை அந்த இடத்தை விட்டு துரத்தும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே என்ன செய்வாங்க, நம்மிடத்திலே சமாதானத்துக்காக ஓடி வருவார்கள். அப்போ நமக்கு சத்துருக்கள் ஏன் இருக்கிறார்கள்? நம்ம காரணம் இல்லாம பகைக்கிறாங்கதான், உண்மைதான். ஆனா நம்முடைய வழிகள் இன்னும் கர்த்தருக்கு பிரியமானதா மாறிடுச்சு அப்படின்னா அப்படின்னா பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஐயோ ஆண்டவரே என்னை இப்படி வேதனைப்படுத்துறாங்களே, ஐயோ ஆண்டவரே நீங்க தான் கேட்கணும், ஆண்டவரே அவங்களுக்கு நான் எல்லாம் தீமையா நடக்கட்டும், அவங்க அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும் அப்படி ஜெபம் பண்ண சொல்லல. துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்றதுன்னா, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான மகளா இருக்கிறேன், உமக்கு பிரியமான மகனா இருக்கிறேன், உமக்குதான் ஊழியம் செய்யறேன், அது அவங்க அறியலையா ஆண்டவரே, அறியாம என்னை துன்பப்படுத்துறாங்களே, அவங்க அதை அறிந்து கொள்ளும்படி அவங்களுக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க, அவங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே, அதை அவங்க அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் நம்மோட கூட சமாதானம் ஆகும்படி செய்வார். சொல்லுது, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார். அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அதை காட்டிலும் மேலானது எது தெரியுமா? அவங்களே வந்து நம்மகிட்ட சமாதான உடன்படிக்கை செய்வதுதான். ஆமென். கர்த்தர் அப்படியாய் நமக்கு நம்மை நடத்துவாராக. நம்முடைய இருதயத்தை அவருக்கு பிரியமானதை செய்கிற இருதயமாய் மாற்றுவாராக. நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், அது நல்ல ஆவி நிச்சயமையான வழியிலே நடத்துவாராகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா 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 எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலுங்க. எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே என்னுடைய வழிகள் மாத்திரம் உமக்கு பிரியமா இருந்துருச்சுன்னா என் சத்துருக்களும் வந்து என்னோட சமாதானமாகும்படி செய்திடுவீங்களே. அப்பா உமக்கு பிரியமான பாதையில என்னை நடத்துங்க. அப்பா இதோ ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன், என் இருதயத்துல இருக்கிறதையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி சொன்னீங்களே, அப்படி ஏசையா இதோ இந்த மகளை என் இருதயத்துக்கு ஏற்றவளாய் கண்டேன், இதோ இந்த மகனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு நீங்க சொல்லும்படியாய் நடந்து கொள்ள எனக்கு எங்களுக்கும் கிருபை தாங்க தாங்க தாங்கப்பா, கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்படியா என்னை நடத்திருங்கப்பா, என்னை நடத்திருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளுங்க. அப்படி நல்ல ஆவி என்னை செமையான வழியில நடத்துவாராக. துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a wonderful day.